இப்படி தக்காளி ரசம் செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பிடி சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க. கல்யாண வீட்டு ஸ்டைலில் தக்காளி ரசம் இது போல் செய்யுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி ரசம் செய்ய ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் 10-12 பூண்டு பற்கள், ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1/4 கிலோ அளவுக்கு கட் பண்ண பழுத்த தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரகம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நல்லா இதை வந்து இது போல் மிக்ஸ் பண்ணால் தான் இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக புளி வந்து ஒரு லெமன், சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது தக்காளி ரசம். புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மீதம் இருந்த மிளகு சீரகத்தை எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரசத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 மிளகாய் கீராமல் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக லாஸ்ட்டில் கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ லைட்டாக வந்து சுற்றிலும் நுரக்கட்டி வரணும். இது போல் முட்டை கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், கமகமக்கும் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டு தக்காளி ரசம் இதே போல் செய்து பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.